ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில நெனச்ச மாதிரியே மீனா தான் பணம் எடுத்துட்டா சொல்லிட்டு விஜயா பழிய தூக்கி போட்டுர்றாங்க. இத கேட்டோனே ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பாடா! எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, விஜயா சாரி செலக்ட் பண்ணி வச்சுட்டு பார்வதி போய் பணம் எடுத்து வர சொல்றாங்க இல்லையா? அவங்க போய் பார்க்குறப்ப பணத்த காணோம். ஏன்னா இன்னுமே காணோமே சொல்லிட்டு விஜயா மாடிக்கு போறாங்க. அப்பதான் அவங்களுக்கும் தெரிய வருது பணம் காணோன்னு. சரி மத்த நகைலாம் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா. பார்வதி வந்து பார்க்குறாங்க. என்னோட எல்லா நகையும் இருக்கு. என்னோட எல்லா பணமுமே இருக்கே அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா வந்து எப்படி என்னோடது மட்டும் மிஸ் ஆகும்? யார் வந்து எடுத்திருப்பா? அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து டக்குன்னு மீனா தான் இப்ப வந்தா. கண்டிப்பா அவ தான் எடுத்திருப்பா. அவ குடும்பமே சரியான ஒரு திருட்டு குடும்பம். இப்ப அவ தம்பிக்கு வேற 5,00,000 செலவாச்சுல்ல. அதுக்கு நெறைய பணம் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த பணத்த பார்த்த உடனே பேசாம அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேல அபாண்டமா பழிய தூக்கி போடுறாங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, மீனா அந்த மாரி பொண்ணு கிடையாது. கண்டிப்பா அவ அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மீனாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா விஜயா கேட்குற மாரி இல்ல. கீழ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சாரி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் பேங்க்லேருந்து பணம் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா பார்வதிக்கு ஏதோ செலவு வந்திருக்கும் போல. அவ செலவு பண்ணிட்டா அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் உங்களுக்கு அப்புறமா பணம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நீ தேவையில்லாம மீனா மேல சந்தேகப்படுற. மீனா அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா விஜய் தான் கேட்க மாட்டாங்களே! அவங்களுக்கு எப்பவுமே மீனாவ பிடிக்காது. பார்வதி கிட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மிஸ்டு கால் குடுக்குறேன். நீ திரும்பி ஃபோன் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதே மாரியே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போறாங்க. அங்க மீனாவும் இருக்காங்க. உடனே மீனாவ காஃபி கேட்குறாங்க. மீனாவும் காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்புறம் எதிர்ச்சியா வந்து இப்ப கால் பண்ற மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம பார்வதிக்கு மிஸ்டு கால் குடுக்குறாங்க. அப்புறம் பார்வதியும் கால் பண்றாங்க. உடனே விஜயா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி, இவங்க எதுவும் பழி போடாத மாரி, பார்வதி என்னவோ பழி சொல்ற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னது பணத்த காணோமா? ஆமா இன்னைக்கு மீனா தான் வந்தா. ஓ! அவ எடுத்துட்டு சந்தேகப்படுறியா?" அப்படின்னு சொல்லி பேசவும் முத்துக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஏன்னா முத்து வீட்ல தான் இருக்காரு. அவங்க ஃபோன் வாங்கி பார்வதி அத்த, "உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீனா பத்தி. மீனா அப்படி பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி பேசுறாங்க. "இல்லப்பா நான் எதுவும் சொல்லப்பா" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே முத்துக்கு புரிய வந்துருது. "இல்ல அத்தை அந்த மாரி சொல்லவே இல்ல. அம்மா தான் வேணுன்ட்டே பழி போடுறாங்க மீனா மேல" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே விஜயா வந்து பயங்கரமா ஆக்ட் பண்றாங்க. அப்படியே அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. இது அவளே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா படத்தையும் சேர்த்து வைக்கிறா. இப்படி அநியாயமா காணாம போயிடுச்சே. இப்ப அந்த வீட்ல நானும் தானே போய் இருக்கேன். நானும் தான் எல்லாமே பண்றேன். இப்ப என்னால அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஆக்ட் பண்றாங்க. மீனாட்ட வந்து, "மீனா பணத்த எடுத்ததா தயவு பண்ணி குடுத்துரு" அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. இது எல்லாமே ரோகிணியும் அங்க தான் இருக்காங்க. ரோகிணியும் கேட்டுர்றாங்க. அப்பாடா! எப்படி நம்ம மேல டவுட் வராம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆனா போதுன்றது தான் அவங்களோட தாட்டும் இருக்கு. ஆனா ரவியும் இருக்காங்க, ஸ்ருதியும் இருக்காங்க. எல்லாரோட சப்போர்ட்டும் மீனாக்கு மட்டும் தான் இருக்கு. ஆனா விஜயா மட்டும் தான் அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா முத்து இத விடாம எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. ரோகிணி வசமா மாட்டிப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.